ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் விளாக் அப்படி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், டைம் தெரியுதா, 2:21, 2:21 ஆகுது, 2:30 மணி ஆகுது. இப்போயே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் தான் கிளம்பிட்டோம். சம்மர் வெக்கேஷன்னொன்னே ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க. எங்கள் ஏரியாவிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் போகிறோம். நாங்கள் மட்டும் போகல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் சேர்ந்து போகிறோம். மொத்தம் ஒரு 3 ஃபேமிலி சேர்ந்து போகிறோம். நாங்கள், என் தங்கச்சி, அப்புறம் இன்னும் 2 ஃபேமிலி. 2 காரில் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த காரில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் கூட வரப்போகிற இன்னொரு காரு. அதில் இருக்கிறவங்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என் தங்கச்சி அவங்க எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஹாய் சொல்றா. தனுஷ்யா, குட் மார்னிங். எங்க நம்ம ஆட்களை காணும்? என்னப்பா வேன் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டீங்க? எங்கள் ஏரியாவிலேருந்து கிளம்பி 1.5 hour ஆயிடுச்சு ட்ராவல் பண்ணி. நாங்கள் வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நிப்பாட்டி இருந்தோம். காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் தான் ட்ராவல். நம்ம கன்னியாகுமரி ரீச் பண்ணிட்டோம். கன்னியாகுமரி வந்தாச்சு. எல்லோரும் எங்கே வேகமாக போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கண்டிப்பாக கன்னியாகுமரி போனால் மெயினான விஷயம் சூரிய உதயம் பார்க்குறதுக்கு தாங்க இவ்வளோ வேகமாக போய்கிட்டுருக்கோம். சூரியன் வர்றதுக்குள்ளே போய் பார்க்கணும் இல்லையா? இன்னொன்றுங்க, நாங்கள் கன்னியாகுமரி பிளான் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் வந்து கன்னியாகுமரியில் இப்போ புதுசாக போட்டிருக்க இந்த கண்ணாடி பாலத்தை பார்க்குறதுக்காக தாங்க கன்னியாகுமரியே பிளான் பண்ணோம். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் இன்னும் போய் பார்க்கல. இன்னும் நாளானால் பார்க்க முடியாமல் டேமேஜ் ஆயிருமோன்னு ஒரு சின்ன பயமும் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் கண்ணாடி பாலத்தை கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டோன்னே கிளம்பிட்டோம். எப்படி இருக்குன்னு கண்ணாடி பாலத்தை பார்க்கலாம். சூரிய உதயம் பார்க்கலான்னு வேகமாக வந்த எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தாங்க மிச்சம். ஏன்னா 6:45 ஆகியும் சூரியனை வெளியே காணலைங்க. நாங்கள் இதோட கன்னியாகுமரிக்கு இது 4வது டைம் போயிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் சூரிய உதயத்தில் 2 டைம் தான் நல்லா பார்த்துருக்கோம். சூரிய உதயம் பார்க்க முடியலன்னொன்னே நெக்ஸ்ட்டு பிளான் வந்து போட்டிங்க்கு வந்து க்யூ நிறையா நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால் நாங்கள் வேகமாக இனி சூரியனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து க்யூவில் நின்றுட்டோம். நல்ல வேலை, நினச்ச மாதிரியே கொஞ்சம் முன்னக்கூட்டியே வந்து க்யூவில் சேர்ந்துட்டோம். க்யூவில் நின்று வேகமாக ஒரு 8 o'clock ஓப்பன் பண்ணோன்னே போட்டுக்கு வந்துட்டோம். போட்டுக்கு ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி கண்ணாடி பாலத்தை பார்க்கலாம் வாங்க. நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணி விவேகானந்தர் பாறைக்கு வந்துட்டோம். விவேகானந்தர் பாறையை சுற்றி பார்த்துட்டு கண்ணாடி பாலத்துக்கு போகணும். ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, விவேகானந்தர் பாறையை யாரையுமே பார்க்க விடலை. வாங்க வேகமாக போய் ஃபஸ்ட்டு கண்ணாடி பாலத்தில் போயிட்டு நடக்கலாம், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து விவேகானந்தர் பாறையை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வேகமாக எல்லோரையும் கூப்பிட்டு கண்ணாடி பாலத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க கண்ணாடி பாலம் எங்கள் கூட சேர்ந்து எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். பார்க்கலாமா கண்ணாடி பாலத்தை? ஹே ஹலோ, எப்படி இருக்குங்க கண்ணாடி பாலம்? ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க கண்ணாடி பாலம். நடக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிளாஸ் மேலே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், இந்த கிளாஸ் மேலே நடக்க நிறைய பேர் பயந்தாங்க. எனக்கு அப்படி பயம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீட்டு குட்டி வாண்டுங்கள்லாம் அந்த கண்ணாடி பாலத்து மேலே நடக்க பயப்படுங்கன்னு பார்த்தா அதுங்க பண்ணுற சேட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயம் இல்லைங்க. அதுங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிச்சு. கன்னியாகுமரியில் பயங்கர வெயிலுங்க.
கன்னியாகுமரியில் சுற்றுனதில் பாடி பயங்கர ஹீட் ஆகிட்டு, அதனால் பாடியை கொஞ்சம் சில் பண்ணலான்னு நெக்ஸ்ட்டு திருப்பரப்புக்கு வண்டியை விடுங்கன்னு கிளம்பிட்டோம் எல்லோரும். குற்றாலம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா கன்னியாகுமரியெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு திருப்பரப்பு அருவியில் போய் குளிக்க போகிறோம். ஆனால் போகிற வழியில் கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. மழைக்கு இருக்குதா இல்லை கிளைமேட்டே இப்படி தான் இருக்குமாப்பா? அந்த சைடு மழை பெய்யுது, நல்லா இருக்குது. எப்போ இந்த பக்கம் வந்தாலும் இதே மாதிரி தான் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. என்னவோ திருப்பரப்புக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி மணி அப்பயே 2:30 கிட்ட ஆயிடுச்சு. நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு எல்லோரும் சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு திருப்பரப்பு போகலாம். நம்ம இப்போ திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்துட்டோம். ஃபால்ஸில் நல்ல கூட்டமாக இருக்குது. லீவு நாள் என்ன உடனே திருப்பரப்பு ஃபால்ஸில் நல்லா குளித்து ஆட்டம் போட்டுட்டு நல்லா பாடியை சில் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரிட்டன் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு அழகாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டையும் அந்த இயற்கை காட்சிகளையும் ரசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுறோம். இதோடு நான் என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை